ஆயிற்று என்று சொல்லி. பாருங்க, ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமானவை. ஏனென்றால் அவருடைய கரத்தின் செய்கை ஆச்சரியமானவை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திய படையை அங்கே வீழ்த்தியது ஒரு ஆச்சரியம். ஏனென்றால் படைப்பலம் குன்றிய இஸ்ரவேல் ஜனம் எகிப்தின் பெரிய படையை வீழ்த்தவில்லை. படையே இல்லாத இஸ்ரவேல் ஜனம் எகிப்தின் பெரும்படையை, அங்கே ரதங்களோடும் குதிரைகளோடும் படை வீரர்களோடும் வந்த எகிப்தின் படையை வீழ்த்தினார்கள். அதற்கு காரணம் ஆண்டவர். ஏனென்றால் ஆண்டவர் ஆச்சரியமானவைகளை செய்கிற தேவனாய் இருக்கின்றார். அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். அவர்கள் செங்கடலை அங்கே தாண்டி போகிறதற்கு அங்கே பாலம் இருக்கவில்லை, படகு இருக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய கரம் அந்த ஆச்சரியமான நிகழ்வை செய்து முடித்தது. ஆண்டவர் செய்கிற காரியங்கள், நிகழ்ந்து முடிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க போகிற காரியங்கள் இந்த வருஷம் ஆச்சரியமாக இருக்கும் என்று ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த ஆச்சரியங்கள் எப்படிப்பட்ட ஆச்சரியம் என்று சொன்னால், அங்கே தானியேலை சிங்க கெபிக்கிலே போட்டு விட்டார்கள். அடுத்த நாள் காலை ராஜா வருகின்றார். ராஜா அதிகாலையிலே வரும்பொழுது ராஜா அந்த சிங்க கெபிக்கிலிருந்து என்னத்தை எதிர்பார்த்து கொண்டு வந்திருப்பாரு? சிங்கத்தின் கர்ச்சனையை எதிர்பார்த்து கொண்டு வந்திருப்பார் இல்லையா? ஆனால் தானியேல் 6:22 வேதம் சொல்லுகிறது, அந்த கெபிக்கில இருந்து யாரு கர்ச்சித்தான்? சிங்கம் கர்ச்சிக்கவில்லை, தானியேல் கர்ச்சிச்சு சொன்னான். இந்த சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவைகளுடைய வாயை கட்டி போட்டார் என்று சொன்னார். ஏனென்றால் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்கள் செய்கிறார். அப்படி பாருங்க, அந்த ராஜாக்கு எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும். எப்படிப்பட்ட தேவனை நாங்கள் விசுவாசிக்கின்றோம், எப்படிப்பட்ட தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டு வருகின்றார். இந்த நாளிலும் கூட நாங்கள் பார்க்கிற காரியம், சங்கீதம் 118 எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் 2வது பகுதியாக, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், ஆச்சரியமான கர்த்தருடைய செயல்களைத்தான் நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். அவருடைய செயல்கள் எல்லாமே ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். அங்கே மத்தேயு 27வது அதிகாரத்திலே 66வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த கல்லறைக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து அந்த கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் 3ஆம் நாள் வந்தது, அந்த கல்லறையிலே இயேசு இல்லை. ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்தார். தேவன் செய்கிற காரியங்கள், அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகளாகவே இருக்கின்றது. அதே போல இந்த வருடமும் தள்ளப்பட்ட கல்லாகிய நாங்கள் மூளைக்கு தலைக்கல்லாக மாறுகிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய செயலாக இருக்கும். அது எங்களுக்கு ஆச்சரியமான செயலாக இருக்கும். அதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் மீண்டும் வாசித்தோம் என்று சொன்னால், சங்கீதம் 118வது அதிகாரத்தில் ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம், 22-23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த காரியம் தேவனினாலே ஆகும். அந்த செய்து முடியும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியம் தரும். ஏன் அது செய்து முடியும் பொழுது ஆச்சரியம் தருகின்றது? அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறபடினாலே, அது முடியும் பொழுது அவருடைய வல்லமையுள்ள கரம் அதை செய்து முடிக்கும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்கின்றது. அங்கே யோசேப்பு படுகுழியிலே தள்ளப்பட்டான். தள்ளப்பட்டு என்ன நடக்குது? அவன் எல்லா போராட்டங்கள் இடுக்கண்களுக்கு ஆள போய் அங்கே அரண்மனையிலே தேவனாலே உயர்த்தப்படுகின்றான். அரண்மனையிலே அவன் இருக்கும் பொழுது அவனை தள்ளின அவனுடைய சகோதரர்கள் உதவி கேட்டு அந்த அரண்மனைக்கு வருகின்றார்கள். அவர்கள் அது யோசேப்பு தான் என்று தெரியாமல் அவனோடு பேசுகின்றார்கள். யோசேப்பு என்ன சொல்கிறான்? இது நீங்கள் தள்ளின உங்களுடைய சகோதரன் நான் தான் என்று சொல்லி நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்றான். அந்த யோசிச்சு பாருங்க, அவர்கள் கடைசியாக யோசேப்பை எப்போ பார்த்தார்கள்? அங்க அந்த பலவர்ண அங்கியை கலட்டி அவனை அந்த படுகுழிக்கிலே தள்ளும் பொழுதுதான் கண்டாங்க. இப்ப அவர்கள் என்னவாக அவனை விற்றார்கள்? அடிமையாக விற்றார்கள். அவன் எங்கேயோ ஒரு இடத்துல அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று நினைத்து அந்த இடத்திலே வந்தவர்கள் அவன் அங்கே அரண்மனையிலே ஆச்சரியமாக அதிகாரத்தோடு இருக்கிறதை கண்டார்கள். அதுதான் கர்த்தருடைய செயல். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அந்த இடத்திலே வந்திருக்கும் அவர்களுக்கு. ஏனென்றால் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியம்.
அப்ப ஆண்டவர் அந்த ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார் என்று சொன்னா, இந்த தள்ளப்பட்ட நேரத்திலே, இந்த பாடுகள் போராட்டங்கள் நிறைந்த நேரத்திலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய செயல் மறைவிலே இருக்கின்றது. அவருடைய கர்த்தருடைய கரத்தின் செயல் மறைவிலே இருக்கிறது. ஆனால் அது வெளிப்படும் பொழுதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அப்ப முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிற காரியம், மறைவில் செயல்படும் தேவனுடைய கரம். ஆமாம், சில காரியங்கள் மறைவிலே இருக்கும், ஆனால் அதுதான் செயல்பட்டு கொண்டிருக்கும், அதுதான் முக்கியத்துவமாக இருக்கும். ஒரு பலமாடி கட்டிடத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதை நாங்கள் அந்த அலங்கரிக்கப்பட்ட கட்டிடத்தை தான் பார்க்கின்றோம், ஆனால் மண்ணுக்குள்ளே புதைந்து இருக்கின்ற அதனுடைய அஸ்திவாரத்தை பார்ப்பதில்லை. அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய போராட்ட வேலைகளில், எங்களுடைய இடுக்கணின் வேலைகளில், தள்ளப்பட்ட நேரத்தில் இருந்து ஆண்டவர்களுக்கு உயர்வை கொண்டு போகிற இந்த நேரத்திலே தேவனுடைய கரம் மறைவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது எங்களுடைய கண்களுக்கு தெரியாது. எப்படி ஒரு வேர் மரத்தின் கீழே, அங்கே நிலத்தின் கீழே வேலை செய்து கொண்டிருக்கிறதோ, செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, வளர்ந்து கொண்டிருக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய கரமும் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா? ஒரு விவசாய நிலத்துக்கு போனோம்னு சொன்னால் அது உழப்பட்டு இருக்கிறது, அது எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கின்றது என்று நாங்கள் பார்ப்போம். என்ன இது வெட்டாந்தரியா இருக்கிறதே என்று நாங்கள் யோசிப்போம். ஏனென்றால் அந்த நிலத்துக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற விதை எங்களுக்கு கண்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த விதைக்கப்பட்ட விதை அதன் பலனை நிச்சயமாக கொடுக்கும் இல்லையா? அதே போலதான் சில காரியங்கள் எங்களுடைய துன்ப வேளைகளில், எங்களுடைய இடுக்கண் வேளைகளில் கர்த்தர் சில காரியங்களை எங்களுக்கு மறைவிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய கரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் வல்லமை செய்கிற கரம், கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கரம், கர்த்தருடைய கரம் எங்களுக்காக எழுந்தருளுகிற கரம், கர்த்தருடைய கரம் எங்களுக்கு கிருபை தருகிற கரம், எங்களுக்காக இறங்குகிற கரம், எங்களுக்கு சகாயம் செய்கிற கரம், எங்களை தாங்குகிற கரம், எங்களை ஏந்துகிற கரம், எங்களுடைய இருதயம் உடைந்து நிற்கிற நேரங்களில் எங்களுக்கு கட்டு போடுகிற கரம், எங்களை ஏந்தி எங்களை படுகுழியில் இருந்து தூக்கி எடுக்கிற கரம், அவருடைய கரம் எங்களுடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அவருடைய கரம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், யோசேப்பு எங்கே அவனுடைய பயணம் ஆரம்பித்தது? படுகுழி. எங்கே அவனுடைய பயணம் முடிந்தது? அரண்மனையிலே. ஆனால் இந்த படுகுழியிலே ஆரம்பித்த இந்த ஆரம்பம் அரண்மனையிலே முடிந்தாலும் கூட இதற்கு இடைப்பட்ட காலம் இருக்கின்றது இல்லையா? இந்த டாக்டர்ஸ் இந்த இடத்துக்கு போனோம்னு சொன்னால் அந்த வெயிட்டிங் ரூமில் இருக்கத்தான் வேணும் இல்லையா? சாப்பாட்டு கடைக்கு போனோம்னா வெயிட் பண்ணி, சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணி தான் இருக்கணும். அந்த வெயிட்டிங் ரூம் என்கின்ற அந்த கன்செப்ட் எங்களுக்கு பிடிக்காது இல்லையா? எங்கே போனாலும் வெயிட் பண்ணுறது பிடிக்காது. ஏன் டிரைவ் த்ரூவில் போகிறோம்? போனோமா எடுத்தோமா போகணும் இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வசனம் நிறைவேறுவதற்கு அந்த காலம் இருக்கின்றது. அந்த நிறைவேறுகிற அந்த காலம் காத்திருக்கிற காலமாக இருக்கின்றது. அந்த காத்திருக்கிற காலத்தில் நாங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் இங்கே என்னோடு இல்லை என்று யோசிக்கலாம். ஆனால் மறைவில் அவர் தன்னுடைய கரத்தினாலே எங்கள் மத்தியிலே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இல்லையா? அங்கே அதான் ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தத்தோடு செயல்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் எங்களோடு கூடவே இருக்கின்றார். இந்த மறைவின் காலத்திலேயும் கூட இருக்கின்றார். ஆரம்பமுங்க படுகுழி, முடிவுங்க அரண்மனை. இந்த படுகுழிக்கும் அரண்மனைக்கும் இடைப்பட்ட காலம்தான் இந்த வெயிட்டிங் காலம் என்னது? காத்திருக்கிற காலம். அதைத்தான் சங்கீதம் 105வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 105:17. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யாருக்கு முன்பாக? இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாக, யாக்கோபின் குடும்பத்துக்கு முன்பாக அங்கே ஒரு மனுஷனை அனுப்பினார் ஆண்டவர். யார் அந்த மனுஷன்? எகிப்துக்கு அனுப்பப்பட்ட மனுஷன் யோசேப்பு. அந்த யோசேப்பு எப்படி போனான்? யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். நாங்கள் யோசிக்கலாம், இவன் தள்ளப்பட்டபடினாலே அங்கே சென்றான், இவன் அடிமையாக விற்கப்பட்டபடினாலே எகிப்துக்கு சென்றான் என்று. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? முன்னாலே ஒரு புருஷனை யார் அனுப்பினாராம்? தேவன் அனுப்பினார். அது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பங்கு. எங்களுடைய தள்ளப்பட்ட காலம், நாங்கள் போராட்டத்தையும் இடுக்கடுக்காலையும் போகிற காலம், இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் நேரமும் கூட தேவனின் திட்டத்தில் ஒரு பங்காக இருக்கின்றது. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான்.
18வது வசனம். அவன் கால்களையும் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அந்த ஒடுக்கப்பட்ட நேரமும் கூட தேவன் அதற்கு இடம் கொடுத்த நேரம் அவருடைய திட்டத்தின் ஒரு பங்காக இருந்தது. அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த நேரத்தில் வந்து அவனுக்கு நெருக்கம் ஒடுக்கம் இருந்தாலும் கூட, இரும்பில் அவன் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட, இந்த நேரத்தை ஆண்டவர் அவனை புடமிடும்படிக்காக பயன்படுத்தினார். இதனால நாங்கள் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கின்றோம். ஒரு மேன்மைக்காக, ஒரு சுகத்துக்காக, ஒரு வெற்றிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த காத்திருப்பின் காலத்திலே நாங்கள் புடமிடப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த தள்ளப்பட்ட இந்த படுகுழி, அந்த படுகுழியிலிருந்து எங்களுடைய முடிவு அரண்மனையாக இருக்கும். அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த இடைப்பட்ட காலத்திலே நான் புடமிடப்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் கூட இந்த புடமிடப்படுகிற நேரத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார். போர்த்திபால் வீட்டிலே அவன் விற்கப்பட்ட பொழுது அங்கே கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். சிறைச்சாலையில் அவன் சென்ற பொழுது, இருமினாலே அடைக்கப்பட்ட பொழுது கர்த்தர் அவனோட கூட இருந்தான். என்றால் எங்களோட கர்த்தர் கூட இருக்கின்றார். அவருடைய கரம் செயல்படுகிறது என்பதை மறக்கக்கூடாது. எங்களுடைய ஆரம்பம் யோசேப்பினுடைய ஆரம்பம் மாறித்தான். இயேசு கிறிஸ்துவுடைய ஆரம்பம் மாறித்தான். தள்ளப்பட்ட கல். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு நிராகரிப்பு வரும் பொழுது, ஒரு ஏமாற்றம் வரும் பொழுது, அந்த பிரச்சனையின் மத்தியிலே நாங்கள் எங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய காரியம், இது என்னுடைய வாக்குத்தத்தத்தின் ஆரம்ப நாட்களாக இருக்கின்றது. இந்த ஆரம்ப நாட்களிலே நான் தள்ளப்பட்டாலும் கூட, இந்த தள்ளப்பட்ட நேரத்திலும் தேவன் ஒரு காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் 23வது வசனத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவருண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீரில்லாத வெறுங்குழியா இருந்தது. தண்ணீரில்லாத, ஜீவன் இல்லாத, தண்ணீரில்லாத இடத்திலே உயிர்கள் வாழ முடியாது. உயிர்கள் அற்ற ஒரு குழியிலே அங்கே யோசேப்பு தள்ளப்பட்டான். இப்ப நாங்கள் யோசிக்கலாம், இது தள்ளப்பட்ட இடம், இது கீழான இடம் என்று. ஆனால் ஆண்டவர் இந்த தள்ளப்பட்ட இடத்திலேயும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அவனுடைய என்னது அங்கே உருவப்பட்டது? அவனுடைய உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலட்டி, சரியா, என்ற அவன் வந்து நினைத்தான் அதுதான் அவனுடைய அடையாளம் என்று சொல்லி. தன்னுடைய தகப்பனா தனக்கு விரும்பி கொடுத்த அந்த பல வர்ண அங்கிதான் தன்னுடைய அடையாளம் என்று அவன் இருந்த பொழுது, அந்த அடையாளத்தை கலட்டப்பட்டு அவனுடைய மெய்யான அடையாளத்தை அவன் கண்டுபிடிக்கும்படிக்காக இந்த படுகுழி அவனுக்கு உதவி செய்தது. அவன் யாரை நம்பினான்? தேவனை நம்பினபடினால்தான் அவன் எங்கே போனாலும் காரிய சித்தத்தோடு நடந்தான், தேவனுக்கு கீழ்ப்படித்தவனாக நடந்தான். அந்த படுகுழி அதை அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. இதனால நாங்களும் பிராண்டட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு வெளியில வேஷம் தரித்து கொண்டு திரிகின்றோம். சில நேரங்களிலே, சில படுகுழிகளிலே நாங்கள் தள்ளப்படும் பொழுது, அந்த போராட்டங்கள், அந்த இடுக்கண்கள் வரும் பொழுது, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை கற்பித்து எங்களை புடமிட விரும்புகின்றார். என்னது? எங்களுடைய உண்மையான அடையாளத்தை நாங்கள் கண்டுபிடிக்கும்படிக்காக. நாங்கள் போட்டிருக்கிற கோட் இல்ல, நாங்கள் போட்டிருக்கிற அந்தஸ்து இல்ல, நாங்கள் போட்டிருக்கிற எங்களுடைய பதவியோ பணமோ அல்ல. எங்களுடைய அடையாளம் என்பது தேவனுக்குள்ளே இருக்க வேண்டும். அதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய இருதயத்திலே இருக்கின்ற அதே அடையாளத்தை வெளியிலே கொண்டு வரும்படிக்காக அவர் மறைவில் இருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல அவன் தள்ளப்பட்டான். நாங்கள் எல்லாரும் யோசிக்கலாம், அவன் படுகுழியில் தள்ள விட்டுட்டாரே ஆண்டவர் என்று சொல்லி. அந்த படுகுழி அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருந்தது. ஏன் அப்படி நான் சொல்லுகின்றேன்? அவன் அவர்களிடத்தில் வரும்பொழுது, சகோதரர்களிடத்தில் வரும்பொழுது அவர்கள் சொல்லிக்கொண்ட விஷயம் என்ன? இந்தா வாரான், என்ன செய்வோம்? கொலை செய்து இவனை நாங்கள் சொல்லுவோம், காட்டு மிருகம் இவனை அடித்து விட்டது என்று சொல்லி அப்பாவுக்கு போய் சொல்லுவோம் என்று அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல நல்ல காலத்தில் ஒரு எங்களை போல ஒரு ரூபன் இருந்தார். அந்த ரூபன் தான் சொன்னார், அவன் மேலே கையை போட வேண்டாம். அப்ப படுகுழிக்குள் அவன் போடப்பட்டது அவனுடைய பாதுகாப்பு. இங்கே எரிச்சல் அடைந்து இருந்த சகோதரர்கள் அவன் மேலே கையை வைக்காமல் அவனை கொலை பண்ணாமல் இருக்கும்படிக்காக அவன் தள்ளப்பட்ட படுகுழி அவனை பாதுகாத்தது. இந்நாளும் நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றோமா, நிராகரிக்கப்பட்டு இருக்கின்றோமா, எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு வளையத்தை எங்களை சுற்றி வைத்திருக்கின்றார். அதனாலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த படுகுழியிலும் கூட தேவன் காத்து கொள்ளுகிறவராக இருக்கின்றார். அந்த படுகுழி அந்த படுகுழியில் நாங்கள் உடைத்து கொண்டு வருகிறதுக்கு நாங்கள் விரும்புவோம். எங்களுடைய விருப்பத்தின்படி
போய்கொண்டு இருக்கிறவர்கள் நாங்கள் ஒரு இடத்திலே தள்ளப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னா மற்ற கதவுகள் எல்லாவற்றையும் அடைக்கின்றார். யோசேப்பு வந்து நினைத்தான் தான் பெரிய ஆள் என்று சொல்லி. ஏனென்றால் அவனுக்கு கிடைத்த சொப்பனங்கள் அப்படி, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அப்படி. அந்த சொப்பனங்களை அவன் பற்றி கொண்டு பலவர்ண அந்த அங்கியை அணிந்து கொண்டு அவன் தண்டபாக்கில் திரிஞ்சான். ஆனால் அவன் மேலே தேவன் வைத்திருக்கிற நோக்கம் திட்டம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் எல்லா கதவுகளையும் அடைத்து ஒரு கதவை திறக்க வேண்டியதாக இருந்தது. அவன் எகிப்துக்கு செல்லுவதற்காக அங்கே அவன் தள்ளப்பட வேண்டியிருந்தது, அவன் அடிமையாக விற்கப்பட வேண்டியிருந்தது. அதனால ஆண்டவர் எல்லா கதவையும் அடைத்தார். சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், இடுக்கண்கள், எங்கள் தள்ளப்பட்ட நிலையும் கூட ஆண்டவர் எல்லா கதவையும் அடைத்து ஆண்டவர் சொல்கிறார் இந்த கதவால நீ போகணும் என்று எங்களுக்கு காட்டுகிற நேரமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய டிரெக்ஷனை, ஆண்டவருடைய திட்டத்தை அறிகிற இடம்தான் இந்த படுகுழியாக இருக்கின்றது. அவன் படுகுழிக்குள்ளே போடப்பட்டான். ஆனாலும் கூட ஆதியாகமம் 41வது வசனம் வாசிப்போம். 41வது அதிகாரத்தில் 40-41வது வசனம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். இங்கே பார்வோன், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சொல்கிறார், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி அங்கே ராஜா ஒரு அறிக்கையை விடுகின்றார். பாருங்க, தள்ளப்பட்டு இருந்த அவனுக்கு ஆண்டவர் மறைவிலே செயல்பட்டு கொண்டிருந்தார். அவன் புடமிடப்பட்டுகிற அந்த நாட்களிலே ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அவன் யோசிச்சான், இந்த போர்த்திபாருடைய வீட்டில் வந்து எனக்கு நல்ல மேன்மை கிடைச்சிருக்குது, மேபி ஆண்டவர் சொன்ன மேன்மை இதுதானோ என்று நினைக்கும் பொழுது அந்த இடத்துலையும் ஆண்டவர் அந்த கதவை சாத்துகின்றார். சிறைச்சாலைக்கு போனான். சிறைச்சாலையில் பானபாத்திரக்காரன் வரும்பொழுது அங்கே ஒரு கதவு திறக்கப்படுமோ என்று யோசிச்சான், அதையும் ஆண்டவர் அடைச்சார். ஒவ்வொரு கதவுகளாக அடைத்து ஆண்டவர் மறைவிலே செயல்பட்டு கொண்டிருந்தவர் அந்த மேன்மையை எப்படி கொடுத்தாருன்னு சொன்னா, அந்த மேன்மையை மறைவிலே கொடுக்கவில்லை, ரகசியமாக கொடுக்கவில்லை. அவர் ராஜாவை வைத்து, பார்வோனை வைத்து அதை அறிக்கையிடும்படிக்காக செய்தார். யோசிச்சு பாருங்க, ராஜாவை அறிவிக்கின்றான் எல்லாருக்கும். அங்கே ராஜ்யத்தை கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான், எனக்கு அடுத்தபடியாக இவன் தான் என்று சொல்லி அங்கே அறிக்கை பண்ற அளவுக்கு ஆண்டவருடைய செயல் ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கின்றது. இது நாள் வரைக்கும் அவன் இருந்த இடம் சிறைச்சாலை. இப்ப அவன் ராஜாவினாலே அறிவிக்கப்பட்டு ஒரு மேன்மைக்கு வருகிறான் என்று சொன்னா அது ஆச்சரியமான காரியம், அது தேவனினாலே உண்டான காரியமாக இருக்கின்றது. பாருங்க, ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். யோசிச்சு பாருங்க, முதல் முறையாக யோசேப்பு அந்த அரண்மனைக்குள்ளே போகின்றான். எப்படி போயிருப்பான்? அவன் அரண்மனையை பார்த்து அப்பா ஆச்சரியப்பட்டு கொண்டு போயிருப்பானா? இல்லை, அரண்மனைகளில் இருந்தவர்கள் எல்லாம் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். ஏன்னா நேற்று வரை சிறைச்சாலையில் இருந்தவன் இவனுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இந்த இடத்திலே வருகிறானே என்று சொல்லி மற்றவர்கள் தான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கிற காரியங்கள் அல்ல, நாங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கிற காரியங்கள் பார்த்து எங்களை ஆச்சரியப்படும்படிக்கான மேன்மைக்கு எங்களை கொண்டு வருகிறவர் தான் தேவன். அவருடைய செயல் மறைவிலே செய்து முடியும் பொழுது, அவருடைய வேலை வரும் பொழுது, கர்த்தருடைய உயர்வு வரும் பொழுது எங்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இந்த வருஷம் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய கரம் மறைவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு ஆச்சரியமான மேன்மைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் எங்களை இந்த நேரங்களிலே இந்த வேலைகள் புடமிட்டு கொண்டிருக்கின்றது. அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். நாங்கள் போகிற போராட்டங்களிலே, போகிற துன்பங்களிலே, அந்த போராட்ட துன்பங்களிலே நாங்கள் எங்களை புடமிடுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய இருதயத்தை சுத்திகரிப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். தேவ நோக்கத்துக்கும் தேவ காரியத்துக்கும் எங்களை ஒப்பு கொடுத்து ஓடுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது புடமிடப்படுகிற நேரங்களாகவே இருக்கின்றது. ரோமர் 8வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். அதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோமா? எங்களோட வாழ்க்கையில இப்ப நடந்து கொண்டிருக்கிற யோசேப்புடைய வாழ்க்கையில எப்படி அந்தந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததோ அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு நன்மையான இடத்துல அவனை கொண்டு வந்து விட்டதோ, அரண்மனையிலே இருத்தியதோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற புளிப்பான, கசப்பான, உரைப்பான விடயங்கள் எல்லாம் எங்களுடைய நன்மைக்காக நடந்து கொண்டிருக்கிறது. புளிக்கும்,
கசப்பு கசக்கும். ஆனால் இந்த புளி கசப்பு இந்த உரைப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு சாம்பார் செய்தால் சாம்பார் சுவையாக இருக்கும். அதே போல் தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற புளிப்பான காரியங்கள், கசப்பான காரியங்கள், உரைப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவராக இருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு பஸ் போகுதுன்னு சொன்னால் அது எங்கே போகுது, சேரப்போகுது? கொழும்புக்கு தான் போய் சேரும். ஆனால் போகிற வழியில் வந்து மழையினால் சில ரோட்டுகள் என்ன செய்யப்பட்டிருக்கும், போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும். போகிறதுக்கு வழி இல்லாட்டி என்ன செய்வார்கள், பஸ் வேறு ரூட்டால் போகும். வேறு ரூட்டால் போய்க்கல அதுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் சொல்லலாமா, ஐயோ பஸ் வந்து கொழும்புக்கு போகாமல் நாவல்பிட்டிக்கு போகுதுன்னு சொல்லலாமா? இல்லை, பஸ் வந்து கொழும்புக்கு தான் போகுது, போய் சேர்ற இடம் கொழும்பு, ஆனால் அது வேறு ரூட்டால் போகும். அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, எங்களுடைய வாழ்க்கை என்ற பஸ்ஸினுடைய ரூட் மாறினாலும் கூட அது போய் சேரப்போகின்ற இடம் வந்து தேவன் நியமித்த இடம், அது தேவனினாலே உண்டு பண்ணின இடமாக இருக்கின்றது. அதனால் நாங்கள் மறக்கக்கூடாது. அன்றியும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். அதான் நான் யோசேப்பு சொல்லுகிறான் ஆதியாகமம் 80வது அதிகாரத்தில் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆண்டவருடைய திட்டம், நீங்க வந்து மற்றவர்கள் எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆட்ட திட்டத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு ஆண்டவர் அதை நன்மையாக செய்து முடித்தார். எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே நடக்கின்றது. நாங்கள் எங்க நிற்கிறோம், எப்ப நிற்கிறோம், எங்க போகிறோம், எல்லாம் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது. என்னுடைய காலங்களும் என்னுடைய வழிகளும் என்னுடைய நடைகளும் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ருத் வந்து சாப்பாடுக்கு உணவு இல்லை. இப்போ உணவில்லைன்றதுனால அங்கே வயல்வெளியிலே அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அறுவடை செய்யும் பொழுது அதை சிந்துகின்ற அந்த தானியங்களை அவர்கள் பொறுக்கிறதுக்கு போகிறாள். எங்கே போனாள் பொறுக்கிறதுக்கு? போவாசுடைய வயல்வெளிக்கு போனாள். போவாசை நாங்கள் மனம் முடிக்கிறதையும், போவாசுக்கும் ருத்துடைய வழியாக அங்கே அந்த சந்ததியிலே தாவீது பிறக்கிறதையும், அந்த சந்ததியிலே இயேசு பிறக்கிறதையும் நாங்கள் காண்கின்றோம். அப்போ நாங்கள் யோசிக்கலாம், அடிச்சது பாரு லக்கு, சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு போனாள் அவள். பக்கத்து வயல்வெளிக்கு போயில அவள், போவாசுடைய வயல்வெளிக்கு போனாள். சரியான நேரத்தில், சிலவில் சொல்லுவது தானே, சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருந்தபடியா அவருக்கு லக்கு அடிச்சுதுன்னு சொல்லி. சரியான இடத்துல சரியான நேரம் அல்ல, சரியான தேவன் கையில் சரியான திட்டத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறபடினால நாங்கள் சரியாக வழி நடத்தப்படுவோம். நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் கொண்டு போய் முடிப்பாரு. ஏனென்றால் எங்களை கொண்டு போகிறவர் அவர், அவருடைய கரத்தில் இருக்கின்றோம். நீங்க இந்த தேசத்துக்கு வந்தது அவருடைய திட்டம். நீங்க உங்களுடைய துணைவியாரை கண்டது அவருடைய திட்டம். நீங்க வந்து உங்களுக்கு கிடைத்த வேலை வந்து அவருடைய திட்டம். நீங்கள் செய்கிற தொழில் வந்து அவருடைய திட்டம். அரும்பொட்டில் தப்பினேன் என்று சொல்றோமே, அது கூட அவருடைய திட்டம் தான். எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் அவருடைய திட்டம். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடியும். படுகொலியிலே இருக்கிற என்னை ஆண்டவர் அரண்மனையிலே நிப்பாட்டுவார் என்கின்ற அந்த நிச்சயம் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய கரம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த திட்டங்கள் எங்களுடைய நினைவுக்கு அது தெரியாது, எங்களுடைய கண்களுக்கு அது மறைவாக இருக்கின்றது. ஆனால் அவர் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இந்த நேரத்திலேயும் எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, அந்த சோர்ந்து போன நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் சரியான இடத்திலே சரியான நேரத்திலே சரியான தேவனுடைய கரத்திலே இருக்கிறீர்கள். அதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கரம் செயல்படும். ஆதியாகமம் 45வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அங்கே அவர்கள் சகோதரர்களை காணும் போது யோசேப்பு சொன்ன காரியம் என்னென்று பார்ப்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். யோசேப்பு சொல்றான், நீங்க என்னை அடிமையாக விற்று போட்டதினால சகோதரர்களை பார்த்து சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். விசனமாக அவன் வந்து அங்கேயே கலட்டி படுகொலிக்குள்ள போட்டு அவன் அடிமையாக விற்கப்பட்டு அவன் போய் அங்கே போய் குற்றச்சாட்டு செய்யப்பட்டு வேலைக்காரனா வேலை செய்து செல்லப்பிள்ளையா தகப்பன இடத்துல வாழ்ந்தவன் அங்கே வேலைக்காரனாக இருந்து சிறை சாலையில் அடைக்கப்பட்டு எத்தனை பிரச்சனைகள் அவன் போனான். ஆனால் அவன் சொல்றான், நீங்கள் சஞ்சலப்படாதீங்கன்றான் அவன் சகோதரர்களை பார்த்து.
அவர்களால தான் நாங்கன்னு சொன்னா திட்டி தீர்த்திருப்போம், பழி வேண்டி இருப்போம் அந்த இடத்துல. அவன் சொல்றான், சஞ்சலப்படாதீங்க. ஏன் சஞ்சலப்பட வேண்டாமா? ஏன் விசனம் அடைய வேண்டாமாம்? ஜீவரட்சனை செய்யும்படி இவர்களுக்கு ஜீவன் கிடைக்கும்படி, இவர்கள் எல்லாம் உயிர் பிழைக்கும்படிக்காக, அங்கே யாக்கோபுடைய சந்ததியும் உயிர் பிழைக்கும்படிக்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எவ்வளவு தெளிவு பாருங்க அவனுக்கு. அந்த தெளிவு எங்களுக்குள்ள இருக்கிறதா? நாங்கள் ஒரு போராட்டத்துக்குள்ளே போகும் பொழுது முறுமுறுக்கிறோம், என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு எதிர்த்து நாங்கள் பேசுகிறோம். ஏன் ஆண்டவரை கைவிட்டீரே என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் அந்த இடத்துல அவன் சொல்லுகின்றான், ஆண்டவர் வந்து முன்குறித்திருக்கின்றார். அவர் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இது தேவனுடைய திட்டம், நான் தேவனுடைய நோக்கத்திலே இருக்கிறேன் என்பதை சொன்னான். அப்ப எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னால ஆண்டவருடைய நோக்கம் இருக்கின்றது, திட்டம் இருக்கின்றது. அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அந்த திட்டம் நிறைவேறும் பொழுது அது எங்களுடைய கண்களுக்கும் மற்றவர்களுடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் வேணுமென்றே லாசருவிடத்திலே பிந்தி போனார், 2 நாள் தாமதித்து போனார். லாசரு இறந்த பின்பாக போனாரு. இறந்த பின்பாக போய் கல்லறையை துறக்க சொன்னாரு. மார்த்தாள் சொன்னால், ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, நாருமே என்று அந்த வாய்கள் அடைபடும்படிக்காக, அந்த வாய்கள் வாயடைச்சு ஆச்சரியப்படும்படிக்காக ஆண்டவர் லாசருவே வெளியே வா என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு மகிமையை நிறைவேற்றினார். ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தாமதம் என்று எண்ணுகிற நேரங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் குறைவுகள் என்று எண்ணுகிற நேரங்கள், போராட்டங்கள் என்று எண்ணுகிற நேரங்களுக்கு பின்பாக தேவனுடைய நோக்கம் இருக்கின்றது என்ற எங்களுக்கு அந்த நோக்கம் தெரியாமல் போகலாம். அதனால தான் ஏசாயா 55வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பாருங்க, எங்களுடைய நினைவுகளும் ஆண்டவருடைய நினைவுகளும் ஒரே நினைவுகள் இல்லை. ஏனென்றால் ஏன் அப்படி? எங்கள்கிட்ட ஆண்டவர் எங்களை விட ஞானவான் இல்லையா? நாங்கள் ஞானவானாக இருக்கலாம். சில வேளை நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டருக்கு அட்வைஸ் சொல்கிறது, லோயர்கிட்ட போனோம்னா லோயருக்கு அட்வைஸ் சொல்கிறது, இப்படி நாங்கள் ஞானமாக நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி நாங்கள் பேசுவோம். ஆனால் பாருங்க, அதே போல் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஏனென்றால் அவருடைய நினைவுகள் எங்களுடைய நினைவுகளையும் பார்க்க மேலானவைகள். அவர்கள் வந்து உயரமானது அவருடைய நினைவுகளாம். பாருங்க, அதான் நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் மனிதர்கள் என்ன சொல்லுவோம்? கஷ்டப்பட்டு செயல்படணும் என்று சொல்லி, அப்போ தான் முன்னுக்கு வருவோம் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கோதுமை மணி செத்தால் தான் பலம் கொடுக்கும் என்று சொல்கிறாரு இல்லையா? ஆண்டவருடைய நினைவுகள் வேறு. நாங்கள் யோசிப்போம், நீ ஒரு லீடராக இருக்கணுமா, நீ ஒரு தலைவராக இருக்கணும்னா லீட் பண்ணு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ இவர்கள் எல்லாரையும் விட பெரியவனாக இருக்கணும்னு சொன்னால் இவர்களுக்கு பணிவிடைக்காரனாயிரு என்று சொல்கிறார். என்று அவருடைய நினைவுகள் எங்களுடைய நினைவுகளை விட வித்தியாசமானவைகளாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் அறிவுசாலி, ஞானவானாக இருக்கின்றார். அதனால வித்தியாசமாக இருக்கிறாரு. அதை சொல்லிட்டு 9வது வசனத்தில் என்ன சொல்லுகிறாரு? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பூமியை அவருடைய நினைவுகள் அப்படியாம் உயர்ந்து இருக்கிறதா. இப்போ நீங்கள் ஒப்ரா ஹவுஸுக்கு எல்லாருமே போயிருப்பீங்க இல்லையா? இந்த ஒப்ரா ஹவுஸில் அந்த படி மேலே போகும். அந்த படிக்கு கீழே நின்றமிட்டா எப்படி இருப்போம்? இப்படி மேலே வாயடிச்சு பார்ப்போம். மேலே பார்த்தா அப்பா இவ்வளவு பெரிய பில்டிங் அப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அதே நேரம் ஃப்ளைட்டில் நாங்கள் போய்க்கலாம், அந்த ஜன்னலுக்கால எட்டி ஒப்ரா ஹவுஸை பார்க்கும்பொழுது எப்படி பார்ப்போம்? இதுதான் நான் ஒப்ரா ஹவுஸ்ன்னு பார்ப்போம் இல்லையா? நாங்கள் எங்களுடைய பிரச்சனையில் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், கீழே நின்று நாங்கள் பார்க்குறோம், ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையா என்று பார்க்குறோம். ஆண்டவர் மேலே இருந்து பார்த்துட்டு இவ்வளோ தான் பிரச்சனை என்று பார்க்குறாரு. அதனால தான் இங்கே பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும். அவர் இருந்து பார்க்குற இடமே வேற, நாங்கள் பார்க்குற இடமும் அவர் பார்க்குற இடமும் வேற. அதனால் அவர் இருந்து பார்க்குற இடத்துல இருந்து சொல்கிறாரு, அவருடைய வழிகள் பெருசு, அவருடைய திட்டங்கள் சரியானதாக இருக்கும். எங்களால் முழுமையான பிக்சரை எடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு கழுகு பார்வையில் எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் அறிந்து எங்களுடைய வாழ்க்கையின் திட்டத்தை அவர் ஒன்றாக நகர்த்துகின்றார். சிலவேளை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி சில காரியங்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் சில காரியங்கள் செய்வோம். இந்த வருஷம் எல்லாருக்குமே வாக்குத்தத்தம் எடுத்திருக்கிறீங்களா? அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் சில வேளையில் நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, அதனால்
போய் ஒரு தள்ளி பார்ப்போம் இந்த கதவை, என்ன ஆண்டவர் கதவை துறக்கல, நான் போய் தள்ளி புஷ் பண்ணி அப்படியா துறந்து பார்ப்போம்னு சொல்லி. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரு, ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்லி. ஆபிரகாமும் சாராவும் பார்க்குறாங்க, என்னடாப்பா கதவு துறக்குதே இல்லை, தட்டி 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 துறக்குதே இல்லை. என்ன செய்தாங்க, தள்ளி திறந்துட்டாங்க. இஸ்மவேல் வந்துட்டார். இப்போ எது வாக்குத்தத்தம்? ஈசாக்கு தான் வாக்குத்தத்தம். இஸ்மவேல் யாரு? வாக்குத்தத்தம் இல்லை. அது மனுஷனினாலே தேவனுடைய வாக்கு நிறைவேற வேண்டும் என்று வந்த ஒரு விடை தான் இஸ்மவேல். இப்ப மட்டும் ஈசாக்குக்கு எதிரி யாரு? இஸ்மவேல் தான் எதிரி. நாங்க அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய பார்க்கிறோமோ, ஃபோர்ஸ்ஃபுல்லி செய்ய பார்க்கிறோமோ, தேவனுடைய திட்டத்தை தாண்டி செய்ய பார்க்கிறோமோ, அதெல்லாம் தேவனுடைய திட்டத்துக்கும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் எதிர்த்து நிற்கிறதாக இருக்கின்றது. அதனால அவருடைய நினைவுகளுக்கு, அவருடைய வழிகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எங்களை. ஏனென்றால் அதுதான் முழுமையான வழி. 32,000 பேரை கொண்டு மீதியினர்களை முறியடிக்கிறது தேவனுடைய வழி அல்ல, தேவனுடைய நினைவு அல்ல. 300 பேரை கொண்டு எல்லா கண்களும் ஆச்சரியமாக பார்த்து வியக்கும்படிக்காக மீதியினர்களை முறியடிக்கிறதான் ஆண்டவருடைய திட்டம். எங்களுடைய வாழ்க்கையிலும் பலவீனமான பைத்தியமான எங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்கிறது தான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. அதை ஆண்டவருடைய கரம் மறைவிலே செய்து முடிக்கிறதாக இருக்கின்றது. சங்கீதம் 37வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். எத்தனை நல்ல மனுஷர்கள் இங்கே இந்த இடத்துல இருக்கிறீங்க? எங்களுடைய நடைகள் எல்லாம் அப்படியா? கர்த்தரினாலே உறுதிப்படுத்தப்படுமா. நாங்கள் நடக்க நடக்க ஆண்டவர் வந்து அதை உறுதிப்படுத்துகிறார். இது சரிதான், இது சரிதான். ஓ, இதில் இருக்கிற கல்லை நான் எடுத்து போடுறேன், இதில் இருக்கிற குழியை நான் நிரப்புறேன், ஏனென்றால் உன்னுடைய நடையில் நான் கூட இருக்கிறேன். அதனால கல் இல்லாத இடத்துல, குழி இல்லாத இடத்துல நடப்போம் என்று சொல்கிறதா? இல்லை, நாங்கள் நடப்போம். எங்களுடைய நடையை யாரு? அவர் உறுதிப்படுத்தி கொண்டே போவாராம். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகின்றார். ஞாபகம் இருக்கு, இந்த சின்ன பிள்ளைகள் வந்து அவர்கள் தவண்டு கொண்டு அந்த எழுந்து நடக்கிற நாட்கள் எல்லாருக்குமே ஞாபகமாக இருக்கும் இல்லையா? பெற்றோர்கள் நாங்கள் அங்கே டிவி பார்த்து கொண்டு இருப்போம், பிள்ளை வந்து அதில் தவண்டு கொண்டு போவோம். திடீர்னு பார்த்தா எழும்பி நிற்கும். எழும்பி நின்று மெல்ல மெல்லமாக நடக்கும். அடடா அண்டு ஓடி போகிறதுக்கு முதல் டொமாரெண்டு விழுந்துடும் பிள்ளை. ஏன்? அதே அறைக்குள்ள தான் நாங்களும் இருக்கிறோம். நான் ஓடி போய் பிடிக்கிறதுக்கு முதல் விழுந்துடுது. நான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, தள்ளுண்டு போவதில்லை என்று சொல்லிட்டு கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறாரு. அப்போ ஆண்டவர் எங்களோடு இந்த ரூமில் இருக்கையில் எங்களுக்கு பக்கத்திலேயே நிற்கிறாரு. நான் விழும்பொழுது பிடிக்கிற தூரத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறாரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. பெற்றோர் கூட நாங்கள் அவன் தள்ளி கொஞ்சம் நடக்கட்டும் மெல்ல மெல்லமாக போவோம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தடங்குறதுக்கு முதலே நான் உனக்கு பக்கத்திலேயே வாரேன்னு சொல்லி. அது எங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எங்களுடைய போராட்ட வேலையில் மரநெல்லின் பள்ளத்தாக்கிலே தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அறியாமல் நாங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் எங்களுடைய பக்கத்தில் இருந்து நாங்கள் விழும்பொழுது அங்கே குழி இருக்குதே என்று சொல்லி இங்கால தள்ளி காலை வைக்க அங்கே கல் சறுக்கி விழுகிறதற்கு முன்பாக ஆண்டவருடைய கரம் எங்களை தாங்குகிறதா இருக்கிறது. எங்களுடைய அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிறவர். எங்களுடைய போராட்டங்களிலே நாங்கள் தடக்கி விழுவதில்லை, ஏனென்றால் அவருடைய கரம் எங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ மறைவில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த வருஷமும் கூட எங்களுக்கு போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? தலைக்கு மூளைக்கல் தான் எங்களுடைய அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எங்களுடைய கண்கள் போய் நிற்கிற ஃபோக்கஸ் பண்ணுகிற இடம் வந்து தலைக்கு மூளைக்கல் தான். ஆனால் அந்த தலைக்கு மூளைக்கல்லுக்கு முன்பாக வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின அந்த காலம் இருக்கின்றது, அந்த போராட்ட காலம் இருக்கின்றது. அந்த போராட்ட காலத்தையும் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம், அனுபவிப்போம். ஏனென்று சொன்னால் அந்த போராட்ட காலத்திலேயும் ஆண்டவர் என்னோடு கூட நடந்து வருகிறார். என்னை ஒருபோதும் அவர் விழுந்துவிட விடுகிறதில்லை என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அதான் 2 கொரிந்தியர் 5:6 சொல்லுகிறது, நாங்கள் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கின்றோம். இப்போ தரிசித்து நடக்க பார்த்து நடக்கும்பொழுது என்ன செய்கிறோம்? அங்கே கல் இருக்குது, இங்கால வைக்கிறோம் என்று சொல்லி இங்கால வச்சா அது இலைக்கு கீழே குழியாக இருக்கலாம். அப்போ நாங்கள் தரிசித்து பார்த்து பார்த்து நடக்கும் பொழுது ஐயோ இங்கே கால் வைக்கக்கூடாது அங்கே. ஆனால் நாங்கள் விசுவாசித்து நடக்கும் பொழுது எப்படி நடக்கிறோம்? நான் எப்படியும் காலை வைப்பேன், நான் விழமாட்டேன், என் ஆண்டவர்கிட்ட கை எனக்கு பின்னால் இருக்குது இல்லையா? நான் எப்படியும் நடந்து போவேன்,
நான் தள்ளாடி விழுந்துன்னா ஆண்டவர் உடனே பிடிச்சிருவார். அப்போ இந்த போராட்டத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்? விசுவாசத்திலே நடக்க வேண்டும். தரிசித்து நடக்காம, ஐயோ இந்த பக்கத்தால் பிரச்சனை வருது, அந்த பக்கத்தால் பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை நான் எப்படி கையாள போகிறேன் என்கின்ற எண்ணத்திலே நாங்கள் நடக்காமல், நாங்கள் ஆண்டவர் எப்படி நான் நடந்தாலும் என்னை தாங்கி என்னை வழிநடத்தி கொண்டு போவார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சங்கீதம் 118 நாங்கள் திரும்பியும் வாசிப்போம். அப்போ முதலாவது நாங்கள் பார்த்த காரியம், இந்த மறைவின் காலத்தில், மறைவின் நேரங்களிலும் கூட தேவனுடைய கரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது எங்களுடைய கண்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக அது வேலை செய்து கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கு நாங்கள் ஆச்சரியப்படும்படிக்கான ஒரு உயர்வை கொடுப்பதற்காக அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சொல்லிவிட்டு அதில் வாசிப்போம் நாங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கு. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. அப்ப இதுல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இரண்டாவதாக ஆச்சரியமான முடிவுகளை நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆமாம், எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் இருந்தாலும் இந்த வருஷத்தின் முடிவில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான விஷயங்கள், எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியம். எப்படி அந்த இடத்துல ராஜா வந்து பார்த்து அங்கே ஆச்சரியப்பட்டாரோ, அங்கே சிங்க கெபிக்கிலே தானியல் பேசியதை கேட்டு ஆச்சரியப்பட்டாரோ, எப்படி அங்கே படுகொலியிலே தள்ளின அந்த சகோதரர்கள் அவனை அரண்மனையிலே பார்த்து ஆச்சரியப்பட்டார்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயத்தை இந்த வருஷம் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்ன நிலை, என்ன சூழ்நிலை என்றாலும் கூட அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்றால் ஆண்டவர் வந்து அப்படியே எல்லாவற்றையும் புரட்டி போடுகிறவர் இல்லையா? எஸ்தர் 9வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம். முதலாவது வசனம், ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளைகளின் படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. இப்ப ராஜா, அங்கே பேசிய ராஜாவுக்கு ஆமோன் என்கின்றவன் கூட இருந்து, இந்த ஆமோன் என்ன திட்டம் போடுகிறான் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் யூதர் எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும் என்று திட்டம் போடுகின்றான். அந்த திட்டம் போடுகிற நேரத்திலே அங்கே எஸ்தர் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டை போய் வாசித்தீங்கன்னு சொன்னால், அதில் 11வது வசனத்தில் ஆண்டவர் அங்கே ராஜா சொல்லுகிறார், உன் இஷ்டப்படி எல்லாம் செய்யுண்டு ஆகானுக்கு அங்கே உத்தரவு கொடுக்கின்றார். அப்போ ஆகான் என்ன செய்கிறான்? ஒரு நாளை முன்குறிக்கின்றான். இந்த மாதத்தில், இந்த நாளில் யூதர்கள் எல்லோரும் அழிக்கப்படுவார்கள், மேற்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு நாளை முன்குறிக்கின்றான். ஆனால் அந்த நாள் வரும்பொழுது என்ன நடக்குது என்பதுதான் எஸ்தர் 9வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞனை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்த நாளிலே நடந்ததாம். யூதர்களை அவர்கள் மேற்கொள்ளவில்லை, அவர்களை, பகைஞர்களை யூதர்கள் மேற்கொண்டார்கள். ஏனென்றால் அந்த விஷயத்தை ஆண்டவர் மாறுதலாய் செய்து முடித்தார். எப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னால், அதை செய்து முடித்தது ஆண்டவர் வந்து ஒரு எஸ்தர் என்கின்ற தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண்ணை கொண்டு அந்த இடத்திலே அவர் பெரிய காரியத்தை செய்து முடிக்கின்றார். பாருங்க, ஆண்டவர் வந்து எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு பராக்கிரம் செய்கிறவர். அவர் வந்து ஒரு காரியத்தை மாறுதலாய் செய்து முடிக்கும் பொழுது அது ஆச்சரியமா இருக்கும். பகைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இவர்களை அழித்து போடலாம் என்று சொல்லி எங்களுக்கு சாவுமணி அடிப்பதற்கு ஒரு தேதியை முன்குறிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த தேதியை மாற்றி அமைத்து எங்களுக்கு மேன்மை கொடுக்கிற தினமாக அதை மாற்றி அமைக்கக்கூடியவர் தான் ஆண்டவர். பிலாத்து அதிகாரம் கொடுத்து விட்டான். எப்படி இங்கே ராஜா வந்து அங்கே யூதரை அழித்து போடுங்கள் என்று சொன்னது போலவே பிலாத்து இங்கே சிலுவையில் இயேசுவை அறையலாம் என்று சொல்லி அங்கே என்னது அங்கீகாரம் கொடுத்து விட்டான். எப்படி சாத்தானுக்கு இருந்திருக்கும் சந்தோஷம்! சாத்தானுக்கு அதை கேட்டோன்னே சந்தோஷத்தில் அவன் குதிகளிக்கின்றான். அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் அறையப்படும் பொழுது, ஏலி ஏலி லாமா சபத்கானி, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது அங்கே சத்துருவுக்கு எண்ணம் களி கூறுது. சந்தோஷம் அப்படியே பொங்கி 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 வழியுது. ஆண்டவர் சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கும் பொழுது சத்துரு வெற்றி கொண்டாட்டம் ஆடினான் அந்த இடத்துல. ஆனால் 3ஆம் நாள் வந்தது,
மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, என் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஏனென்றால் தேவனுடைய கரத்தின் செயலின் முடிவுகள் ஆச்சரியமாய் இருக்கும். அந்த ஆச்சரியமான முடிவை இந்த வருஷம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்வார். அது எங்களுடைய கண்களால் பார்க்கும் பொழுது எப்படி நடக்கும்? இயேசுவே கதறுகிறாரே, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறாரு. இயேசுவே அங்கே சிலுவையில் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து விட்டாரு என்று நாங்கள் எங்களுடைய கண்களுக்கு அது பார்க்கிறதெல்லாம் என்னது? அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதாக இருக்கலாம், ஏமாற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைக்கும் பொழுது, ஆண்டவருடைய கரத்தின் செயல் வெளிப்படும் பொழுது அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அவருடைய திட்டத்தை போட்டு விட்டுட்டு ஆண்டவர் சத்தம் போடாமல் தன்னுடைய முகத்தை திருப்பி அங்கே பாவம் இயேசுவின் மேலே விழச் செய்து அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய செயல் அவர் நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த செயலின் முடிவு வரும் பொழுதுதான் எல்லாரும் ஆச்சரியப்படும்படிக்காக அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் நடந்தது. இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் நிமித்தம் நானும் நீங்களும் பரலோக ராஜ்யம் அடைக்கும்படிக்காக அவர் வைத்த மேன்மையான திட்டம் அந்த நேரத்திலே ஆச்சரியமாய் நிறைவேறியது. அதே போல ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கிற திட்டம் ஆச்சரியமாக நிறைவேறுகிற வருஷம் இந்த வருஷமாக இருக்கும் என்பதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள தான் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். என்றால் சத்துரு குழி வெட்டலாம், சத்துரு யோசிக்கலாம், இந்த எனக்கு வெற்றி கிடைச்சிட்டுது, இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க என்று சொல்லி. சங்கீதம் 7வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில தானே விழுந்தான். தான் வெட்டின குழியில யார் விழுந்தானாம்? அவனே விழுந்தான். இந்த வருஷம் அதுதான். நாங்கள் தள்ளப்பட்டிருப்போம், நிராகரிக்கப்பட்டிருப்போம், ஏமாற்றங்கள், போராட்டங்கள், மரண இருளின் நாட்கள் வரும். ஆனால் சத்துரு எந்த குழியை வெட்டினானோ அந்த குழிக்குள்ளே அவன் தள்ளப்படுவான். கர்த்தருடைய கரத்தினாலே தலைக்கு மூளைக்கல்லாக நாங்கள் உயர்த்தப்படுவோம். தானியேலை யார் குற்றம் சாட்டினார்களோ அவர்களெல்லாம் ராஜா என்ன செய்தார் என்றால் அவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அவருடைய குடும்பத்தையும் அங்கே சிங்கக்கிவிக்கிலே போட்டார். ஆமாம், இன்றைய நாளிலும் எங்களுக்கு எதிர்த்து யார் வந்தாலும் எங்கள் பட்சத்தில் தேவன் இருக்கிறபடினால நாங்கள் பயப்படாமல் இருக்கிற வருஷம்தான் இந்த வருஷம். அப்போ இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கின்றார். மறைவிலே அவருடைய கரம் எங்களுக்காக செயல்பட்டு பராக்கிரம் செய்து கொண்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த மேன்மை எங்களுக்கு வரப்போகின்றது. அது காலம்தான் தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மேன்மை கட்டாயம் பெறுகின்றது. இந்த உயர்வு கட்டாயம் பெறுகின்றது. இந்த ராஜ மேன்மையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் அந்த ராஜ மேன்மைக்கு ஏற்றவர்களாக, தகுதியுள்ளவர்களாக நடப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டிய வருஷம் இந்த வருஷம். என்ன ஆசீர்வாதம் இந்த வருஷம் ஆண்டவர் எங்களுக்கு தந்தாலும், என்ன உயர்வு தந்தாலும், இந்த உயர்விலே, இந்த ஆசீர்வாதத்திலே ஆண்டவர் எதற்காக கொடுத்திருக்கிறார், அதற்கு பின்பாக என்ன நோக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து வாழுகிற வருஷமாக இந்த வருஷம் இருக்க வேண்டும். எஸ்தர் 4வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், நீ இந்த காலத்திலே மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தாய். இது என்ன இந்த காலம்? ஏனென்றால் எஸ்தர் யாரு? ஒரு அனாதை, தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண். அவள் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை 127 நாடுகளை ராஜ்யம் செய்து அரசாண்டு கொண்டிருக்கின்ற பேர்சிய ராஜாவினுடைய ராஜ்யத்தின் ராணியாக அவளை ஆண்டவர் கொண்டு போய் வைக்கிறார். பாருங்க, தாய் தகப்பன் இல்லாத அனாதை பெண் 127 ஆண்டுகளை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜ்யத்தின் ராணியாக உயர்த்தப்படுகிறார். ராஜ மேன்மையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதனால தான் இங்கே மொர்தெகாய் சொல்றார், நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால். ஏன்? இந்த காலத்திலே யூதருக்கு எதிராக அங்கே திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் நிமித்தம் யூதர்களை அழிக்க பார்க்கிறார்கள். இந்த காலத்தில் உனக்கு ஆண்டவர் உன்னை ராணியாக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த தேசத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த தேசத்திலே எங்களுக்கு சுதந்திரம் விசா கிடைத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த தேசத்திலே தமிழ் மக்கள் வாழுகிற பிரதேசத்திலே நாங்கள் வாழுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் எங்களை எங்க வைத்திருக்கிறாரோ அந்த வைத்திருக்கிற இடத்துக்கான ஒரு காரணம் உண்டு. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். இதை நாங்கள் மறந்து விடக்கூடாது இல்லையா? சவுலு ஆண்டவரை கைவிட்டபடினால ஆண்டவர் கைவிடப்படவில்லை. ஆண்டவர் இன்னொரு தாவீதை எழுப்பினார் இல்லையா?
அதே போல இந்த நாளிலும் கூட எங்களுக்கு ஒரு மேன்மை கிடைச்சிருக்குது, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்திலே நாங்கள் திகழ்ந்து இருக்கிறதை விட்டுவிட்டு அந்த ஆசீர்வாதத்திலே இருந்து மேன்மையில இருந்து ஆண்டவர் எதற்காக எனக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்கின்றாரு, எதற்காக இந்த திட்டத்தை வைத்திருக்கிறார், என்ன நோக்கத்துக்காக என்னை உயர்த்தி வைத்திருக்கின்றாரு, எந்த இடத்துல எனக்கு இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்து வைத்திருக்கிறார் என்று நாங்கள் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமோ, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாம். இப்படிப்பட்ட காலத்திலே உதவி செய்கிறதற்கு சில காலங்கள், உதவி செய்கிற காலங்கள், எங்களுக்கு மேன்மை கிடைக்கிற காலங்கள், உதவி செய்கிற காலங்கள், தேவனுக்காக நிற்கிற காலங்கள், தேவனுக்காக ஓடுகிற காலங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும்பொழுது, ஒரு மேன்மை வரும்பொழுது, ஒரு உயர்வு வரும்பொழுது அந்த இடத்துல இருந்து நாங்கள் யோசிக்க வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்திலே எதற்காக என்னை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறாரு, இந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்யலாம். ஒரு குழந்தை வந்து தெருவில் ஓடுது, அம்மா அந்த நேரத்தில் மௌனமாக இருக்கலாது. அம்மா என்ன செய்யணும்? கத்தி கொண்டு ஓடி போய் பிள்ளையை தூக்கணும். ஒரு வீடு தீப்பற்றி எரிகின்றது, அந்த தீப்பற்றி எரிகிற நேரத்திலே தீயணைப்பு பட வந்து மௌனமாக பார்த்து கொண்டிருக்க முடியாது. நானும் நீங்களும் இந்த உலகத்திலே பாவத்தின் நிமித்தம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. எங்களுக்கு என்று ஒரு ராஜமேன்மையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றாரு. எந்த தேசத்திலே சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று நாங்கள் சொன்னோமோ அந்த தேசத்தின் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த தேசத்திலே அழிந்து போகிற மக்கள், பாவத்தின் நிமித்தம் அழிந்து போகிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கின்றார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அங்கே கோலியாத்து வந்து அங்கே அறைகூவும் பொழுது அவன் சும்மா இருக்கவில்லை. அவன் மேலே இருந்த அபிஷேகத்தை உணர்ந்தவனாக, அந்த இடத்தை உணர்ந்தவனாக, அந்த ராஜ மேன்மை அவன் மேலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த எண்ணெயின் அபிஷேகத்தை உணர்ந்தவனாக அந்த இடத்துல செயல்பட்டான். இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கு பின்பாகவும் தேவனுடைய நோக்கம் இருக்கின்றது. இந்த தேசத்திலே ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக என்னை இந்த தேசத்தினுடைய சிட்டிசனா மாற்றிருக்கிறாரு, என்ன நோக்கத்துக்காக இந்த பட்டணத்திலே என்னை வைத்திருக்கின்றாரு, என்ன நோக்கத்துக்காக என்னுடைய தொழிலையும் என்னுடைய வேலையையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. இந்த ராஜ மேன்மையை அடைந்த நான் சும்மா இருக்கக்கூடாது என்கின்ற அந்த எண்ணம் தேவை. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஒரு காரியம் வருவது என்று சொன்னாலே, ஒரு பிரச்சனை வருது என்று சொன்னால் அந்த இடத்திலே முதல் ஓடுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அழிந்து போகிற ஜனங்களை பார்க்கும் பொழுது நாங்களும் ஒரு காலத்தில் தள்ளப்பட்ட கற்களாக இருந்தோமே, இவர்களுக்கு விடிவு இயேசு என்கின்ற அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் அதற்காகத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். ஸோ இந்த வருஷம் மேன்மை 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 என்று நாங்கள் தலைக்கு மூளைக்கல்ல என்கின்றதிலேயே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். ஆனால் இல்லை, எங்களுக்கு ஆண்டவர் ராஜ மேன்மையை கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால் இந்த வருஷம் தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும், குடும்பமாக நிறைவேற்ற வேண்டும். எந்தெந்த இடங்களில் குடும்பமாக விசா கொடுத்துருக்கிறாரா, அப்போ குடும்பமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறாரா, அப்ப இந்த கையினால தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்ட வேண்டும். அந்த எண்ணம் எங்களுக்குள்ள வர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் தான் இந்த உயர்வை கொடுத்தவர். நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 4வது 5வது வசனம், சென்ற வாரமும் இந்த வசனங்களை வாசித்திருந்தோம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகைகளாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாங்கள் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக தேவ மேன்மையினாலே கட்டப்பட்டு வருகிறோம். ஏன்? அவர் தள்ளப்பட்ட கல்லா இருந்தார், அவர் தலைக்கு மூளைக்கல்லானார், அவரோடு கூட ஜீவனுள்ள கற்களாக நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோம். இதை சொல்லிவிட்டு 9வது வசனத்தில், அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பவுல் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனுள்ள கற்களாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் இயேசுவோடு என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய அந்த காலத்தில் இருந்தோம், இப்ப இங்க இருக்கிறோமாம், இயேசுவை அறிந்த பின்பாக ஆச்சரியமான வெளிச்சத்துக்குள்ளே இருக்கின்றோம். இதுதான் கர்த்தருடைய செயலின் முடிவினுடைய ஆச்சரியம். இது மற்றவர்களுக்கு கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு காலத்தில் பொய் சொல்லுகிறவனா இருந்தோம்,
பாவியா இருந்தோம், குடிகாரனா இருந்தோம், போதவஸ்துக்கு அடிமையா இருந்தோம், எல்லா பாவத்திலும் ஈடுபடுகிறவனா இருந்தோம், கோவக்காரனா இருந்தோம், பொறாமக்காரனா இருந்தோம், ஏமாற்றுக்காரனா இருந்தோம். ஆனா இப்ப அந்த இருளில் இருந்து, அந்த அந்தகார இருளில் இருந்து ஆண்டவர் ஆச்சரியமான ஒளிச்சத்தை கொண்டு வந்து அந்த தள்ளப்பட்ட கல்லை அப்படியே தூக்கி தலைக்கு மூளைக்கல்லாக வைத்து அலங்கரித்து ஒரு ராஜ மேன்மையை எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றார். அதை சொல்லி போட்டு என்ன சொல்றார்? அதை நாங்கள் என்னவாம், அந்த புண்ணியங்களை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். இந்த நாளில் எங்களுடைய ராஜ மேன்மை, இந்த நாளில் ஆண்டவர் இந்த வருஷம் செய்கிற ஆச்சரியமான விஷயங்கள், அவருடைய கரத்தின் செயல்களை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசுவை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன் அறிவிக்க வேண்டும்? எண்ணமும் அந்தகார இருள் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த ஆச்சரியமான வெளிச்சம் கிடைக்க வேண்டும். நான் பெற்றா காணாது, மற்றவர்களும் பெற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் எங்களுக்கு தேவை. நான் ராணி ஆயிட்டேன் என்று எஸ்தர் அந்த இடத்துல இருக்கவில்லை. அவள் அங்கே யூதர்களுக்காக அந்த இடத்திலிருந்து செயல்பட்டால் தேவனுடைய நோக்கம் நிறைவேறியது. நாங்களும் எங்களுடைய ராஜ மேன்மையிலே, ஆண்டவர் கொடுத்த மேன்மையிலிருந்து ஆண்டவருக்காக செயல்பட தொடங்கும் பொழுது தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதா இருக்கின்றது. ஸோ நாங்கள் இன்றைய நாளிலும் கண்களை மூடி இந்த வார்த்தையை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். கண்களை மூடி இருக்கிற நேரத்திலும் கூட நாங்கள் இருக்கிற சூழ்நிலை படுகுழியாக இருந்தாலும் இது எனக்கு பாதுகாப்பு குழியாக இருக்கின்றது. இந்த படுகுழியிலே எப்படி யோசேப்பினுடைய அங்கி கலட்டப்பட்டதோ அதே போல் என்னுடைய அடையாளங்கள், என்னுடைய தகுதிகள், நான் எது என்னுடைய நம்பிக்கை என்று நினைத்தேனோ அவைகள் நீக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த போராட்ட நேரத்தில், இந்த ஏமாற்றத்தின் நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கற்பிக்க வருகிற காரியம் என்ன என்று சொன்னால், எங்களுடைய உண்மையான அடையாளத்தை அவர் நாங்கள் கண்டடையும் படிக்காக இந்த காலங்களில் எங்களை புடமிடுகின்றார். நீங்கள் போய்கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனை, இந்த போராட்டத்தில் ஆண்டவர் உங்களுடைய உண்மையான அடையாளம், கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுடைய உண்மையான அடையாளம், தேவன் உங்களை படைத்ததன் உண்மையான நோக்கம், எங்களுடைய உள்ளத்திலே மறைவாய் இருக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக இந்த மறைவின் நேரத்திலே ஆண்டவர் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் எங்களை கண்டுபிடிக்கும்படிக்காக, மனிதர்கள் தள்ளப்பட்ட இடங்கள் அல்ல, மாறாக தேவன் எங்களை எங்கே வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கும்படிக்காக இந்த நேரங்களிலே ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் தேவரீர் கூட இருக்கின்றீர். என்னுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர், நான் தள்ளாடி விழும்பொழுது என்னை ஏந்தி தாங்குகிறவர் என்னோடே கூட இருக்கின்றார். அவர் தூரமா இல்லை, அவர் அருகிலே இருக்கின்றார். என்னை தாங்குகிற தூரத்திலே அவர் இருக்கின்றார். என்னை ஏந்துகிற தூரத்திலே அவர் இருக்கின்றார். எந்த கல்லும் என்னை இடறி விழுத்த முடியாது என்ற அந்த நம்பிக்கையில ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கின்றார். அவருடைய கரம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது மறைவிலே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அது ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த திட்டம் நிறைவேறும் பொழுது அது எங்களுடைய கண்களுக்கு, மற்றவர்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். அதை எண்ணிக்கொண்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்ன மேன்மை வந்தாலும், நீங்கள் என்ன மேன்மையில் என்னை வைத்திருக்கிறீர்கள், அந்த மேன்மையிலும் கூட நான் என்ன செய்ய வேண்டும், எதற்காக இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறீங்க, இந்த மேன்மைக்கு நான் தகுதியற்றவன், உண்மையில்லாத எனக்கு ஏன் இந்த மேன்மை, தகுதியற்ற எனக்கு ஏன் இந்த மேன்மை, பாவத்தில் விழுகிற எனக்கு ஏன் இந்த மேன்மை, ஆண்டவரே உம்மை விட்டு விலகி விலகி போகிற எனக்கு ஏன் இந்த மேன்மை, ஆசீர்வாதத்தையும் பணத்தையும் கண்டு தேவனை மறந்து போகிற எனக்கு ஏன் இந்த மேன்மை. ஆனால் மேன்மையை ஆண்டவர் தந்திருக்கிறாரே, இந்த மேன்மையில் நான் என்ன ஆண்டவரே உமக்கு செய்ய, ஆண்டவரே சென்ற வருஷத்திலே என்னுடைய வாழ்க்கையில செய்த ஆசீர்வாதங்களுக்கு நான் என்ன செய்ய உமக்கு, ஆண்டவரே உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்க வழிகளை திறந்து என்னை அனுப்பும் அப்பா. உம்முடைய ராஜ்யத்திலே காரியங்களை செய்ய
என்னுடைய கைகளை பழக்குவிக்கும் அப்பா. ஆண்டவரே, உமக்காக ஓட மான்கால்களைப் போல என்னுடைய கால்களை திடப்படுத்தும். இந்த வருஷம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற வருஷமாக இருக்கட்டும். சபையில் யாருமே வந்து போகிறவர்களாக இருக்க வேண்டாம். நாங்கள் எல்லோரும் விசுவாசிகள் அல்ல, நாங்கள் எல்லோரும் ஊழியக்காரர்களாக மாறுகிற வருஷமாக இந்த வருஷம் அமையட்டும் அப்பா. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். நீர் என்னை மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை, எனக்கு மட்டும் ஒரு மேன்மையை தரவில்லை, என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய சந்ததிக்கு ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறீங்க. ராஜரீக ஆண்டவரே, ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, உம்முடைய ஜனமாக என்னை அழைத்திருக்கிறீர்கள். அதனால நானும் என்னுடைய வீட்டாரும் உண்மையே சேவிப்போம் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதற்கு எதிராக வருகிற தடைகளை தேவனுடைய கரம் நொறுக்கி ஆண்டவரை இரும்பு கதவுகளை உடைத்து ஆண்டவரை நீர் வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, தலைக்கு மூளைக்கல்லாகிற வருஷமாக இந்த வருஷத்தை கர்த்தர் நியமித்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நாங்கள் அடுத்த காரியத்துக்கு கடந்து செல்வோம்.